ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியாக போகுது, உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ரேங்க் லிஸ்ட்டு எந்த வெப்சைட் மூலமாக பார்க்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 27/5/2025 தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் 2025க்கு தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை நடந்து முடிஞ்சது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/5/2025. அதாங்க உங்களுக்கான கடைசி தேதி. ஸோ நிறைய பேர் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தா மீண்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு 7/5/2025 அன்று தொடங்கியது. 27/5/2025 முடிவடைவதால் மாணவருடைய நலன் கருதி மீண்டும் 30/5/2025 அன்று தொடங்கும் அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான அட்மிஷனை 30/5/2025 அன்று முதல் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றதையும் இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 2,25,705 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா அதிகபட்ச பேரே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸும் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. 30/5/2025 முதல் மீண்டும் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நான் அட்மிஷன் போட்டுட்டோம் ப்ரோ, அதுக்கப்புறம் எப்படி நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறது அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த கட்டமாக ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல சிறப்பு பிரிவு மாணவர், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு வந்து 29/5/2025 அன்று கல்லூரிகளில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, அல்லது காலேஜுக்கு வெளியில் நோட்டீஸ் போர்டில் ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 30/5/2025 அன்று முதல் அந்தந்த காலேஜில் நாங்கள் நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணோம், அல்லது வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கல்லூரி தகவல் பலகையில் தரவரிசை பட்டியல் ஒட்டப்பட்டு கல்லூரி இணையதளத்திலும் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலும் 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவு மற்றும் பொது கலந்தாய்விற்கான தகவல்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக மாணாக்கர்களுக்கு அந்தந்த கல்லூரிகளிலிருந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, எந்த தேதி நடக்க போகுது, அதுக்கான இன்ஃபர்மேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்கள் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் ஐடி மூலமாகவும் தெரியப்படுத்துவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27/5/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கர்கள் மற்றும் துணைத் தேர்வு எழுதும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் 30/5/2025 அன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிஸ் பண்ணவங்க அதேமாரி இப்போ நீங்கள் அரியர் வச்சு எக்ஸாம் எழுத போவீங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 29/5/2025 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. 30/5/2025 அன்னைக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறப்பு ஒதுக்கீட்டு ஸ்பெஷல் கேட்டகரி மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணாக்கர், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்கள், இவங்களுக்கு வந்து 2/6/2025 மற்றும் 3/6/2025 அன்னைக்கு கவுன்சிலிங்கே நடக்கும், காலேஜில் கவுன்சிலிங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4/6/2025 14/6/2025 வரைக்கும் மீதி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 30/6/2025 முதலாம் ஆண்டு மாணவருக்கான உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான டைம் டேபிள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
ரேங்க் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் ரெஸ்பெக்டிவ் காலேஜ் வெப்சைட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட்டுமே நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா காலேஜ் வெப்சைட்லையுமே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத. மொத்தமாக 3 வகையான ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து தமிழுக்கான ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கான ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். ஸோ பிஏ பிஎஸ்சிக்கு தனியாக, பிகாம் தனியாக, பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ ஒரு காலேஜில் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரேங்க் லிஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 3 வகையான ரேங்க் லிஸ்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெப்சைட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு புக்லெட் பேஜ் இருக்க பாருங்கள். இதில் வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ குயின்ஸ் மேரி காலேஜ் அப்படின்னா அதில் மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது, எந்தமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அவங்களுடைய காலேஜுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குங்க. ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் போகும், இல்லை இந்த வாட்ஸ் நியூ பேஜில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மறுநாள் வந்து பார்த்தா ஜென்ரலுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தா ஒரு காலேஜுக்கான வெப்சைட். அதுக்கடுத்து செகண்டாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னொரு காலேஜ் கொடுத்துருக்காங்க, பாரதி உமன்ஸ் காலேஜ். அவங்களுக்கும் தனியாக வெப்சைட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே உங்களுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான வெப்சைட் லிங்க்கு. நீங்கள் எந்தெந்த காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சில காலேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தா அந்த வெப்சைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் டைரெக்டாக அந்த காலேஜுக்கே போயிட்டு தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுக்கல. அப்படி இருக்கும் பட்சம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த காலேஜ் வெப்சைட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய்ட்டு தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கான தேதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு இந்த தேதியில் கவுன்சிலிங் வாங்க, அதேமாரி இன்னொரு குறிப்பிட்ட தேதியில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு அதையும் வந்து பார்த்தா வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கான தேதி அந்தந்த அஃபிஷியல் வெப்சைட் அந்தந்த காலேஜ் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து பார்த்தா உங்களுக்கு 29, 30 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நான் கவுன்சிலிங் குறித்து நான் டீட்டெயில்ஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இதான் உங்களுக்கான தேதி. இந்த தேதியை மறந்துடாதீங்க. இந்த தேதியில் தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் மற்றும் கவுன்சிலிங்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதை பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில். அதேமாரி பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.